ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம கிறுக்கு பாய்ஸ். நான் தான் உங்கள் கபி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் இருக்கும் பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு ஈட்டியில் வர இது மாதிரி வரும். அவர் வந்து பிசிஓ பேர் கிறுக்கு பாய்ஸ்ன்னு வச்சுட்டோம் சேனல் நேமு. இந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ நம்ம என்ன வீடியோ வந்திருக்கோம் சொல்ற அப்பாடா தெரியும். அதான் அவங்களுக்கு தெரியும்டா. அவன் வந்து கிறுக்கு சேனலுக்கு வந்திருக்கனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குன்னு நினச்சிப்பாங்கடா. அவங்க லைட்டா போட்டு வைக்கிற பயங்க வேதனாயனா பயம் மாதிரி நாம வந்து ஃபியர் சாங்குக்கு வரணும். அவ்வளவு ஃபியரா வந்திருக்கேன். ஃபியரா வந்திருக்கியா? லைட்டா போட்டு இருட்டில் உட்காந்தா ஃபியரா? எல்லாரும் பயப்படுவாங்களா? ஆமா, உட்காந்து பாரு. நான் ஏன்டா அப்படி உட்காரணும்? சோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, நம்ம வந்து ஜூனியர் என்டிஆர் அவர்கள் நடித்து ஃபியர் சாங் அப்படின்னு நம்ம அவரோட படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கும். நம்மளது அனிருத். ஃபியர் சாங்னு படம் கிடையாது, ஃபியர் சாங்னு படம் கிடையாது, ஃபியர் சாங்குக்கு மியூசிக் போட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். படம் பேரை நான் சொல்லியாடா, படம் பேரை கொடுத்தேடா. தேவாராவா அதே இப்பதாங்க பாக்குறேன் படம் பேர். ஆக்சுவலா இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வச்சுதானே, ஒரு கப்பல்ல ஏறி நிக்கிற மாதிரி. தெரியல பை, நான் எதுவும் பார்க்கல. ஆக்சுவலா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு தள்ளிவா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால சரி பார்க்கலாம். பிளஸ் தலைவன் மியூசிக் வேற போட்டுருந்துச்சா, நம்ம பார்த்தே ஆகுறோம் அந்த சாங். ஸோ இப்படிதான் இருக்கு அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க பீரியட்ஸ். அதனால சரி என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வந்த நானும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு நம்ம அதாவது பார்ட் 1 இவங்க இப்பயே போட்டாங்க. ஸோ இது கண்டிப்பா 2 பார்ட்டாக இல்லை 3 பார்ட்டாக கூட வரும்னு நினைக்கிறேன். இது சம்திங் ஒரு பேச்சு போயிட்டு சொல்லத பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை கொரட்டலஸ் சிவா அப்படின்னு இருக்கு. மேபி ப்ரொனன்சியேஷன் ராங்கா இருந்தால் மன்னிச்சிருங்க. ஸோ அவரோட இதுல வந்து மியூசிக் கம்போஸ்ட் பை அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களோட இதுல தான் படம் வந்திருக்கிறது. இல்ல வேற என்ன பேர் நமக்கு தெரியுது, நமக்கு தெரிஞ்ச எந்த பேருமே இல்லை. ராம்சரணோட சேர்ந்து ஒரு படம் வந்தார் ட்ரிபிள் அவர்தானே? அவர்தான். பாக்குறவங்க என்னடா அது இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மால் தமிழ் படம் பாக்குறது பெரிய விஷயம். அதனால கண்டு கூடாது. ஏன்னா இன்னும் ட்ரிபிள் ஆர் படமே பாக்கலன்னு நினைக்கிறேன். கேட்டா பாத்துட்டியா? பாக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபியர் சாங்கை பார்ப்பதற்கு செல்வோம். ஸோ இப்படி இருக்கு என்ன இருக்குன்னு அப்படின்றத நம்ம பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல்ல உங்களுக்கு பிடித்த மாதிரியோ பிடிக்காத மாதிரியோ எக்கச்சக்க வீடியோக்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷனும் உங்களோட கமெண்ட்லயும் போட்டிட்டு நம்ம உங்க ஆதரவை நம்ம சேனலை கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த கிறுக்கு பாய்ஸோட இருந்து கிறுக்குத்தனம் பண்ண நீங்களும் ரெடியா நம்ம இந்த வீடியோக்குள்ள நுழைவோம். பாய். ஐயோ இருறா, குரோமா வர இது பண்ணிட்டேன். வந்துச்சு. உள்ள போயிடுவோமா? யா ஆஃப் கோர்ஸ் ரெடியா இருக்கு. சொன்னா ப்ளே பண்ணிடுவேன். லெட்ஸ் பிகின். 3 2 1 கோ. ஐயோ ஸ்பேஸ் பார்ல ஃபாஸ்ட் ப்ளே வர மாட்டேங்குது. பை. ஓகே கேளு. போடு தலைவரே. ஓய் மேன் ஆஃப் மாசஸ் என்டிஆர் ரா. ஏய் செமையாருடா. இல்ல கண்ணாடியிலயும் பின்னாடி பாரு, இதுல இருந்து பாரு. செம்ம. என்னடா லிரிக்கல் வீடியோல லிரிக்க காணோம்.
செம்ம ஷாட்ரா இது. அல்டிமேட். ஆக்சுவலா இந்த இது மாதிரி தனி ப்ரோமோ சாங் மாதிரி போல. நான் கூட சரி லிரிக்கல் வீடியோன்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். நான் லிரிக்கே காணோம் ஸ்டார்டிங்ல அப்படின்னு பார்த்தேன். அவங்க லிரிக்கல் வீடியோன்னு போட்டிருக்காங்க. அதான் என்ன ஏன்டா லிரிக்கல் வீடியோ போடலையேன்னு கேட்கலாம். லிரிக்கல் வீடியோ நினைச்சு பேசிட்டு அது லிரிக்கல் வீடியோ அவங்க போடலடா. தலைவன் வந்தாலே அந்த ஹாஃப் மூன்ல இருந்து அந்த ரவுண்ட் செமையா இருந்துச்சு. அல்டிமேட். அது அந்த தண்ணி விஎஃப்எக்ஸ் 3D ஒர்க் 2D ஒர்க் ஆர்ட் ஒர்க் எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க. காஸ்டியூம்ல இருந்து எல்லாம் ஐயோ எவ்வளவு ஒர்க் இருக்கு. தரமான செய்கை. இதுலயே தெரியுது இந்த படத்துல உள்ள பயங்கரமா செஞ்சாங்க. செமையா எதுக்கு ட்ரிபிளா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சாங் அனிருத் பாடி விட்டாங்க. ஞாபகம் இருக்கா? எல்லாரும் இவரு இப்ப ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அதெல்லாம் பார்த்தேன். அப்ப பாக்கலாம். அப்படியா? நிறைய பேர் அந்த எல்லாருமே சேர்ந்து வருவாங்க. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சு பாட்டு பாடுவாங்க ஒரு மாதிரியா. இது கூட அது 2 காதல் சாங் வந்து வேற மாதிரி ஃபர்ஸ்ட் இவன் விட்டாங்க தெரியுமா? 2 காதல் ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி செமையா இருக்கும். அதுலயும் செமையா இருக்கும். எல்லாமே செமையா இருக்கும் அந்த மாதிரி. ஆனா இது வந்து சான்ஸ்லெஸ். ஒரு படத்துக்கு போடுற எஃபர்ட்ட போட்டிருக்காங்க. இது சீரியஸ்லி இதுக்காக தாராளமா பார்க்கலாம். அதுவும் நம்ம என்டிஆர் இல்ல இன்னும் பல்கா இருக்க மாதிரி தெரியுது. அவரு இன்னும் அப்படியே ஒட்டம்ப பயங்கரமா வச்சிருக்காருன்னு தெரியுது. சோ பாப்போம் அந்த படம் எப்படி. என்கிட்ட கேள்வி கேட்கறியோன்னு நினைச்சேன். உங்ககிட்ட கேட்கலடா. உங்ககிட்ட இவருதான் என்டிஆரான்னு கேட்காம இருந்து நடுவில் அதான் கேட்கலாம். என்ன வேற மாதிரி இருக்காருன்னு கேட்கலாம் வந்தா அதுக்கப்புறம் க்ளோஸ் அப் ஓகே இவர்தான் அவரு நல்லாதான் இருக்குச்சு. அது சரி. சோ அதெல்லாம் பத்தின தரமா இருக்கு இந்த வீடியோ. என்ன சொல்றது, அனிருத் சொல்லவே வேணாம், மஜாவா பண்ணிருப்பாரு. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா மாசான ஒரு எப்பவும் போல அந்த ஒரு இன்ட்ரோ சாங்ல ஒரு வைப்பு கொடுப்பாரு. அந்த வைப்பு ஜூனியர் என்டிஆர் மூலியமா இந்த தடவை கொடுத்துருக்காரு. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 3D ஒர்க் ஆகட்டும், அந்த பெயிண்ட் ஆர்ட் ஸ்டைல், பெயிண்ட் ஆர்ட் சம்திங் வரும்போது அதுல வந்து ரெயின் எஃபெக்ட் எல்லாம் போட்டு எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்கிட்டே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அவ்வளவு மனைக்கிட்டு இந்த வீடியோஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. பாப்போம் இந்த படம் எப்போ இன்னும் சொல்லல. அக்டோபர் போட்டிருந்துச்சு. நான் போஸ்டர்ல வந்து அக்டோபர்ல பார்த்தேன். இதுலயே இருந்துச்சு October 10 Part 1. இதே போட்டுருக்கான் 10 அக்டோபர். ரைட். மேன் ஆஃப் மாசஸ் என்டிஆர். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் கடைசி 6 months தான். படம் வருது, பெரிய பெரிய ஆளுங்களோட படம் வருது, பயங்கரமா வருது. வர்றதே அவங்களுக்கு தான் வருது. செமையா எல்லாமே சரியான போனியா. என்ன பிரச்சனைனா கல்கியா இருக்கட்டும் எல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் பயங்கர 2 படம் வந்துச்சு. அடுத்த வாரம் வரப்போகுது எல்லாம் வரிசையா. சொல்லு. இதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 அது இந்தியன் 2 கன்ஃபார்ம் ஆகல எப்போனே, பட் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் பெரிய படம் எல்லாம். அது ஃபர்ஸ்ட் அப்புறம் கல்கி வருது. இந்தியன் 2 ஜூலை ஸ்டார்டிங்கோ ஜூன் எண்டோ வருதுன்னு நினைக்கிறேன். ஜூலை எண்டோ வருதுன்னு நினைக்கிறேன். அதே டைம்ல தான் கல்கியும் வருது.
அதுக்கப்புறம் கன்கோவோ ஏதோ இது நினைக்கிறேன் இதுல ஆகஸ்ட்ல சம்திங். இது வேற கோட் வேற செப்டம்பர் வருது நினைக்கிறேன். அதுவே அப்புறம் இதுவே என்னது இந்த விருது படம். வேற இல்ல, ரஜினிகாந்த் வர படம் வருது. அதான் தொடர்ந்து வருது நிறைய. அதுவும் செம்மையா இருக்க போகுது. ஆமா, ஆனா எல்லா எக்கச்சக்க படங்கள் வருது. ஸோ அதனால ஒரு பயங்கரமா ட்ரீட்டா ஏதாவது தமிழ் ஏதாவது சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸா நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஹிந்தி அதாவது சவுத் இந்தியன் அந்த சைடு பெரிய ஃபாலோ பெரிய பண்ணா ஸ்டார்ஸோட தெரியும். படம் எக்கச்சக்கமா வருது. அந்த சைடு ஃபாலோ பண்ணா தெரியும். அந்த சைடு ஃபாலோ பண்ணா தெரியும் நாத்துல. ஃபாலோ பண்ணணும். அந்த பெரிய ஆளுங்க நடிச்சு ரிலீஸ் ஆகுது இந்த அவங்க எப்பவுமே வரும். ஷாருக் கான் இருக்கட்டும், சல்மான் கானா இருக்கட்டும், எப்பவுமே அவங்க இந்த ரேண்டமா வந்துகிட்டே இருக்கும். ஆனா பட் இந்த நான் மாதிரி இந்த ஐப்பு சவுத் இந்தியன் ஸ்டார்ஸ் கொடுத்து வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா ஆடிடுது. வரல பெருசா. ஆனா அவங்க ஏன்னா பெருசாவும் இருந்தாலும் நார்மலா பெருத்தாலும் சொல்ல இல்ல. என்ன சொன்னாங்க, தளபதி அதாவது விஜய் அவர் வந்து சூர்யா அவர் வந்து அப்புறம் ரஜினிகாந்த் வந்து கமல்ஹாசன் அவர் அவங்க 4 பேர்த்து இவரு வருது இல்ல தலைப்படம் வர. அது எப்போ அது இந்த இந்த ஆனா இந்த இயரா படம் வருது. அந்த வருஷம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மேபி அவரோட படமும் வந்துச்சுன்னா அவங்க 5 பேரோட அதாவது நடிச்சு ரிலீஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரே இதுல ரிலீஸ் ஆகிற வருஷமா இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப வருஷம் கழிச்சு, பல வருடங்கள் கழித்து இவங்க 5 பேர்த்தோட படம் ஒரே வருஷத்துல வர மாதிரி இருக்க போகுதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது வந்து இதுக்கு தமிழ்ல, தெலுங்குல வந்து ஆல்ரெடி நிறைய வந்துருவாங்க. பட் இந்த அவங்களோட படமும் எக்கச்சக்கமான படம் வருது. புஷ்பா வருது, ஜூனியர் என்டிஆரோட இந்த புஷ்பா. படம் வருது. ஸோ இது வந்து அது வந்து பயங்கரமாக இருக்க போகுது இந்த செகண்ட் ஹாஃப். ஸோ பார்ப்போம் எத்தனை படத்தை போய் பார்க்கறது அப்படின்ற மாதிரி போக போகுது. எவ்வளோக்கு எவ்வளோ படமே இல்லாம இருக்கோமோ அடுத்தது ஃபுல்லா படமா குமிய போகுதுன்னு தெரியுது. ஸோ இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா போகும் அப்படின்னு நம்பி எப்படியும் பாதி படத்தை நம்ம அனிருத் பாய் இதுல இருந்து எலிவேட் பண்ணி விட்டுருவாரு சீன் மியூசிக்லயே. அது பிரச்சனை கிடையாது. ஸோ கதையை சும்மா எடுத்துட்டு பண்ணாலே படம் சூப்பரா போகும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ நீ சொல்றே பாய் சொல்லு. பாட்டு எதுவும் வேற இல்லையா? லெவல். வழக்கம் போல வேற லெவல் பாட்டு. அதுதான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அட்டகாசமான வேற லெவல் வீடியோட உங்களோட சேர்ந்து கிரிக்கெட் நம்ம பண்ண நாங்கள் மறுபடியும் மீண்டும் வருகிறோம். ஸோ அது வரைக்கும் விட இப்போ நண்பர்கள் பிசிஓ மற்றும் கபி